கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம பார்க்கும்போது 12 ராசிகளுக்கு எதிர்பாராத எத்தகையான நன்மைகள், யோகங்கள், ஏற்றங்கள் நடக்கப் போகிறது. அதனுடைய கிரக நிலைகள் என்ன, நவகிரக சஞ்சார நிலைகள் எவ்வாறு இருக்கின்றது என்றது நாம் அலசுவோம். மார்ச் 29ஆம் தேதி பேச்சு அடைந்த சனி பகவான் மீனத்துல அமர்ந்திருக்கிறார். மேஷத்துல சுக்கிர பகவான் இருந்திருக்கிறார். மாத தொடக்கத்துல ஜூன் 1ஆம் தேதி சூரிய பகவான் புத பகவானோடு இணைந்து ரிஷபத்தில் இருக்கிறார். குரு பகவான் பேச்சு அடைந்து மே 15ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் செவ்வாயோடு இணைந்து மாத தொடக்கத்துல செவ்வாய் நீச்சு நிலையில கட்டக்கத்தில் இருக்கிறார். கேத்து பகவான் கன்னி ராசியிலிருந்து பேச்சு அடைந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இது கிரகத்தினுடைய சஞ்சார நிலைகள். கிரகத்தினுடைய மாற்றங்கள் நம்ம ஜூன் மாதத்துல பார்க்கும்போது ஜூன் 6ஆம் தேதி புத பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய மிதுனத்துக்கு செல்கிறார். ஜூன் 7ஆம் தேதி நீச்ச கிரகத்தில் இருந்த செவ்வாய் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து மாறுபட்டு ராயல் சைன் ஆகிய சிம்ம ராசியில காலெடுத்து வைக்கிறார். அதுபோல செவ்வாய் கேத்தோடு இணைந்து ஒரு அற்புதமான காம்பினேஷனாக உருவாகிறது. அது போலவே சூரியன் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் உருவாகிக்கிறது. 15ஆம் தேதி ஜூன் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மிதுனத்துக்கு வருகிறார். ஸோ அது ஒரு ஆணி மாதமாக நமக்கு ஒரு மாத காலம். ஆக ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மிதுனத்துல பயிற்சி ஆகிறார். அது போலவே ஜூன் 23ஆம் தேதி மீண்டும் புதன் கடகத்துக்கு மாறுகிறார். அது போலவே சுகக்காரகன் எல்லா மனிதர்களுக்கு சுகத்தையும் கலத்திரத்தையும் உருவாக்கக்கூடிய சுகக்காரகன் ஆகிய சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய ரிஷபத்துக்கு வருகிறார். இதுதான் நமக்கு ஜூன் மாதத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கிரகத்தினுடைய பயிற்சிகள். இதன் அடிப்படையில் 12 ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்க போகிறது, எந்த வகையான யோக நிலைகளை தரப்போகிறது என்றது நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். நேர்களை நம்மளுடைய ராசி, அதாவது நம்மளுடைய சேனல் நீங்கள் முதன்மையாக பார்த்து கொண்டிருந்தால் நம்மளுடைய ராசியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது போலவே நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்களுடைய சொந்த பந்தத்தில் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை ஜோதிட ரீதி, ஆன்மீக ரீதி எதே இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நான் பதிலளிப்பேன். என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ண விரும்புபவர்கள் எங்களுடைய மொபைல் நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனுக்காக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கொள்ளலாம். நேர்களே, நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு ராசி 12 ராசிகளுக்கு ஜூன் மாதத்தில் தருகின்ற அதிர்ஷ்ட பலன்களை மிதுன ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதனாகிய புத பகவான் விரயஸ்தானத்தில் 12ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ சம்பந்தம் இல்லாத விரய செலவுகள், மனக்குழப்பம், என புதன் புத்திகாரகனாக இருக்கிறதுனால புத்தியில தடுமாற்றம், இது போன்ற நிலைகள் உண்டாகும். அல்லது சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு கல்விக்காக போய் அங்க பணம் விரயம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஜூன் 6ஆம் தேதி உங்க ராசிநாதனாக புத பகவான் ராசிலே வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார். ஸோ ராசியில் அமரும் போது அவர் பத்ர யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான யோகத்தை உருவாக்குகிறார். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பத்ர யோகம் இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்க நல்ல நிலையில் இருந்திருப்பீங்க. புதன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் என்றதை பொறுத்து உங்களுக்கு மிதுன ராசினர்களுக்கு அந்த யோகம் என்பதே ஏற்படும். ராசிக்கு ராசிலேயே புதன் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பொற்காலமனை சொல்லலாம். செம ஜாக்பாட் அடிக்கும். காரணம் என்றால் ராசி புதன் உங்களுக்கு மாதிரி அதாவது பாதகாதிபதி மாரகாதிபதி என்ற முறையில அந்த ராசியில் அமர்வதனால புதனுடைய வீட்டில் புதனாவே கணக்கு குரு பகவான் அந்த இடத்துல வருகிறார். ஸோ மிகப்பெரிய நன்மைகள். 5ஆம் இடத்து பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை களத்திரஸ்தானத்தை பார்ட்னர், கூட்டு தொழில் பார்ட்னரை பார்க்கிறார். அதே போல பாகிஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ 3 வகையான நல்ல நிலைகள், 5, 9, 2 லட்சுமி ஸ்தானங்களை பார்வையிடுகிறார். இது ஒரு மிக விசேஷமானதாகவும், அந்த இடத்துல ராகு மேல தன்னுடைய பார்வை செலுத்தினால் எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியாக கிடைக்கும். 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறது. சம்பந்தம் இல்லாத வாக்குவாதங்கள்,
சொந்த பந்தத்தில் குழப்பம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் நிச்சயமாக இந்த நீச்சத்தில் இருந்த செவ்வாய் உண்டு பண்ணுவா. இந்த செவ்வாய் நமக்கு 7ஆம் தேதி 3ஆம் இடத்துல போகிறார். இந்த ஒரு செவ்வாய் நீச்சமடைந்த காலத்தில் நீங்கள் எதுவும் எளிதாக தெளிவாக தென்பாக செய்ய முடியாது. காரணம் என்றால் செவ்வாய் தைரியக்காரக்கன், அவன் தான் தன்னம்பிக்கைக்காரக்கன். அவன் நீச்சமடையும் போது எந்த ஒரு வேலையும் நீங்கள் நல்ல விதத்தில் செயல்பட முடியாது. ஆனால் அவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு தைரிய வீர விக்ரமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அது வெற்றிகள் ஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் வீட்டில் வர்றதுனால நீங்கள் சுய முயற்சிகளை மூலமாக முன்னேறக்கூடிய நல்ல நிலை என்பது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். 4 கூடிய புதாதிபதியும் கேந்திர தோஷம் பெறுகிறார். இருந்தாலும் 4 ராசியிலோ அவர் அமர்வதனால நல்ல யோகத்தை ஏற்படுத்துகிறான். 5 உங்கள் ராசிக்கு யோகாரக்கனாகி சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 11 இருக்கிறதுனால எதிர்பாராத பல நன்மைகள். 5 கூடையவன், 5 12 கூடையவன், விரையாதிபதி, பௌர புண்ணியாதிபதி, விரையாதிபதி, 5 பிள்ளைகள் மூலமாக விரயங்கள் ஏற்படுகின்றது. 11 லாபத்தில் இருக்கிற மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு ஏற்படும். 6 கூடிய செவ்வாய் கடும்பாவியாக வருகிறான். அவன் நீச்சம் அடைகிறது என்பது 3ல் மறையிறது என்பதை 2ல் பல சிரமங்களை உருவாக்கினாலும் எதிரிகளை உருவாக்கினாலும் சம்பந்தம் இல்லாத வழக்க வாத்தியங்களை உருவாக்கினாலும் 3ஆம் இடத்துல அவர் வருது என்பது அங்கே ஒரு நல்ல ராஜயோகத்தை, அரசு சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய நன்மை என்பது ஏற்படும். 7ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். திருமண பாக்கியம் கைக்கூடி வரும். கூட்டு தொழிலும் மிகப்பெரிய வெற்றி என்பது காணப்படும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது உறுதியாக தென்படும். 8 கூடி சனி பகவான், 8 9 கூடி பாகிஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபத்தியம் பாக்யாதிபத்தியம் பெறக்கூடிய சனி பகவான் நமக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். அஷ்டமஸ்தானம் அது சம்பந்தப்படுறதுனால சில தடைகள் இருந்திருந்தாலும் கடைசியில் வெற்றி என்பது உறுதியாக தென்படும். பாக்யாதிபதி என்ற முறையில் ஆக 10ல் சனி இருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய நன்மைகள், எதிர்பாராத யோகங்கள். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சனி பலமாக இருந்த பட்சத்தில் பொது வாழ்வில் மிகப்பெரிய எதிர்பாராத உயர்ந்த அந்தஸ்து, சமுதாயத்தில் நல்ல பேரும் புகழும், ஒரு அரசியல் ரீதியான மிகப்பெரிய வட்டாரங்களில் ஒரு செல்வாக்கு, ஒரு நல்ல ஒரு பேரும் பெருமை பெறக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது. 10 கோடி குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். தொழில் உங்களை தேடி வரும். செய்யும் தொழிலும் கமிஷன் சம்பந்தமான தொழில்களாகட்டும், புதன் சம்பந்தப்படுவதனால வட்டி தொழில்களாகட்டும், ஃபைனான்ஸ், பேங்க், இன்சூரன்ஸ் சம்பந்தமான தொழில்களில் மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறது. 11ஆம் இடம் செவ்வாய்க்குரிய இடம். அவர் நீச்சமடைகிறதுனால எந்த முடிவு இருக்காது. லாபங்கள் எதிர்பார்த்த வகையில் வராது. பூமி வியாபாரங்கள் நடக்காது. ரியல் எஸ்டேட் தொழிலும் முடக்கமான நிலை ஏற்படும். 3ஆம் இடத்துக்கு வரதுனால மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். 11 கோடி 3ல் இருக்கிறதுனால உங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாக நீங்கள் தொட்டது போல தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த மாதம். அடுத்து புதாதித்ய யோகம். சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியிலே வருகிறார். புதனோடு இணைகிறார். அப்போ புதாதித்ய யோகம் குருவோடு சேர்ந்து வருகிறது. இது ஒரு அற்புதமான யோகம். ஆக 15 டேஸ்க்கு அப்புறம் செம லக்கெடுக்கும். காரணம் என்றால் தனகாரக்கனாகிய குரு பகவான் அங்கே இருக்கிறார். அதுபோலவே புத்திகாரக்கனாகிய புதன் இருக்கிறார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வான நிலைகள் குருவோடு சேர்ந்ததுனால பதவிகளில் ப்ரமோஷன்ஸ், உத்தியோகத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலைகள், இது போன்ற ஏராளமான நன்மைகள் நிச்சயமாக காத்திருக்கிறதாக மிதுன ராசி நம்மளுக்கு ஜூன் மாதம் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். ஜூன் மாதம் என்பதே சன் சயின்ஸில் நமக்கு புதனக்கூடிய மாதமாக வருகிறது. ஆக இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு, ஜெமினியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய போகிறது. பர்டிகுலர்லி உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாய் சனி இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். எதிர்பாராத ப்ரமோஷன்ஸு, நல்ல நிலைகள் உண்டாகும். பாகிஸ்தானாதிபதி குரு சனி பகவான் சம்பந்தப்படுவதனால் எதிர்பாராத முன்னோர்களை சம்பந்தமான சொத்துக்கள் ரொம்ப தாமதமாக ஏற்பட்டிருந்திருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு காலகாலத்தில் நடக்கக்கூடிய நிலை. குரு தன்னோட சிறப்பான முத்தான 3 பார்வைகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தருகிறார். பிள்ளைகள் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு, திருமண பாக்கியங்களை கைகூடிய நிலைகள் என்பதை, மங்கள நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் என்பதை, பாக்கியத்தின் எதிர்பாராத தனவரவு என்பதை, இத்தகையான சிறப்பு அம்சங்களோடு கூடிய மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு மிதுன ராசி நம்மளுக்கு ஜூன் மாதத்தில் பெறப்போகிறார்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக தேடி வரும். உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது எளிதாக கிடைக்கும். தொட்டது போற சிறப்பாக விளங்கும். ஆக நன்றாக பயன்பெற்று கொண்டு ஜூன் மாதத்தில் சிறப்படைய ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைந்து விடுகிறது. சர்வேஜனா சுகினோபவன், சுகி பவன்.